வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரக்கூடியது தாங்க பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிவிட்டு வெறும் வயிற்றுலையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் சொல்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாதாம் பருப்பினுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இதனால முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்காமலும் போகலாம், அல்லது கிடைக்கிறதுக்கு தாமதமும் ஏற்படலாம். அதனால தான் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா தோலை நீக்கிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணுங்க. ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் உள்ளது. அதனால நீங்க ரத்த சோகை பிரச்சனைகள் விடுபடணும்னா தினமும் கூட பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ரத்த சோகை வருவதற்கான காரணமே இரும்பு சத்து குறைஞ்சிருக்கிறது தான். ஸோ இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். ஸோ ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கும். இதனால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உங்களுக்கு உடல் வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் போகிறது, அப்புறம் குறிப்பாக கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த சோகையிலிருந்து விடுபடணும்னா அதுக்கு தான் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொள்ளணும். சருமத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புற பக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மேல்புற தோலை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இந்த பாதாம் பருப்புகள் எல்லாமே தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக கொண்டிருக்கு. இதனால தோலுக்கு அதிக பளபளப்பு தன்மையை கொடுக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சரும பொலிவை இயற்கையாகவே நமக்கு பாதாம் பருப்பு கொடுக்குங்க. உங்களுக்கு அந்த எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே அது ஏற்பட விடாது. உங்களுடைய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு பார்த்தீங்கன்னா புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இதை அதிக அளவு யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான நோயும் ஏற்படாது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. தசைகள் தளர்ந்து போகிறது, தசை பிடிப்பு ஏற்படுவது, இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுடைய உடலை ஒட்டுமொத்தமாக வலுவாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்பவர்களுக்கு தான் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் போயிட்டு கெட்ட கொழுப்புகளாக படிந்து கொள்ளும். ஆனால் பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாதுங்க. நல்ல கொழுப்பு சத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. எனவே பாதாம் பருப்புகளை அதிகம் முன்பவர்களுக்கெல்லாம் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவு. இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய அந்த நல்ல கொழுப்புகளை கொடுத்து ரத்த நாளங்களில் படிந்திடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் எதுவும் படிஞ்சு இல்லாமல் இருக்கும்போது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் எப்போதுமே கிடைத்து கொண்டே இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு துணை புரியும். அப்போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கணும் அப்படின்னாலும், இதய துடிப்பை சீராகவே பராமரிக்கணும் அப்படின்னாலுமே பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட தான் செய்யும். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்கும். இப்போ பானிபூரி, மசாலா உணவுகள், இந்த மாதிரி உடலுக்கு மோசமான உணவுகளை, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது செரிமானத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான் மாறும். ஸோ
அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க. பாதாம் பருப்புகளில் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இதை அதிகம் முன்போர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா 3லிருந்து 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 5லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12 அப்படின்னு உங்களுடைய உணவுக்கு உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட வைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். ஸோ நீங்கள் வந்து செரிமான மண்டலத்தையும் பலப்படுத்திக் கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலரினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நடக்க விடாமல் பண்ணிடும். இனி உங்களுடைய முக சுருக்கங்களை நீங்கள் போக்குறதுக்கு பாதாம் பருப்புகளே உங்களுக்கு போதுங்க. பாதாம் பருப்பு உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வச்சிடும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு சருமத்தை மசாஜும் பண்ணலாம். இல்லைனா பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளையுமே சேர்த்துக்கலாம். உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் இல்லாமல் கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணும். மூளையை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், அந்த மாதிரி ஞாபக மறதி நோய்களில் வந்து தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு பழகணுங்க. முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது. இது வந்து புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால தொடர்ந்து பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குங்க. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் தலைமுடி உதுதல் குறைபாடு அப்படின்றது நீங்கி போயிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு தலைமுடி வந்து வலுவில்லாமல் இருக்கிறது எல்லாம் சரி பண்ணப்பட்டு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடி வலுவாக இருக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் வந்து பெறலாம். இந்த முடி கொட்டுறது, பித்தநிறை ஏற்படுறது, இளநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையுமே கூடாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வரும்போது உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான கலோரிகளை சாப்பிட விடாமல் தடுக்கும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையும் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொண்டு மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.